கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஜெபம் எவ்வளவு அவசியமானது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வெற்றி வாழ்விற்கு, இந்த உலகத்திலே உலகப்பிரகாரமான வெற்றி வாழ்விற்கு, எதிர்கால வெற்றி வாழ்விற்கு ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. விசேஷமாக நம்முடைய தனிப்பட்ட பாவ அடிமைத்தனம், இச்சைகள், லௌகீக கவலைகள், இவைகளிலிருந்து வெற்றி பெற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பின் அடையாளமாய் காணப்படுகிறது. தேவன் தாம் நேசிப்பதை தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். நாம் தேவனை நேசிப்பதை ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் சேரும்போது நாமும் வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கு ஜெபத்தை குறித்து அநேகர் உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்தே ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் இது கிடைக்கும், அது கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளையும் தவறான திசைக்கு வழிநடத்துகிறார்கள். பிரியமானவர்களே, ஜீபும்பா கதையை நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள். மோடி மஸ்தான் மந்திர கதைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இவையெல்லாம் வேதமும் அல்ல, சத்தியமும் அல்ல, தேவன் சொல்லித் தருகிற ஜெபமும் அல்ல. தேவ சித்தத்தோடு கூடிய ஜெபம் நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது ஜெபம் நமக்கு இச்சை அடக்கத்தை தருகிறது. இச்சை அடக்கம் இல்லாமல் இன்று அநேகர் நல்ல விசுவாசிகள் கூட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஜீவித்து குற்ற மனசாட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க அமருங்கள், ஜெபித்து பாருங்கள், முழங்கால் படியிடுங்கள், கண்ணீரோடு அவர் பாதத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இச்சை அடக்கத்தையும் தேவ கிருபையும் கொடுத்து மீண்டும் ஒரு நல்ல வாழ்வு காண உதவி செய்வார். வெற்றி உங்களது. வெற்றி வாழ்க்கைக்கு அவசியமானது ஜெபம். நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு நேரம், அவ்வளவு அதிகமாய் வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள், விடுதலை வாழ்வு வாழ்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதி